கடலூர் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த மாணவர் விஸ்வேஷ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசி ராஜா வழங்கிட கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடலூர் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். 3 பேரும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மருதாடு பகுதியில் கிருஷ்ணா மெட்ரிக் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வது வழக்கம். நேற்று காலை வழக்கம் போல் பள்ளி வேன் ஒன்று தனக்கான வழித்தலையில் சென்று மாணவர்களை ஏற்றிச் சென்றது. பள்ளி வேனை சங்கர் என்ற ஓட்டினர். வேனில் மாணவர்கள் தொண்டமந்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிவாஸ், சுப்பிரமணியன் கிராமத்தைச் சேர்ந்த திராவிடமணி, மகள் சாருமதி, செழியன், விஸ்வாஸ் ஆகியோர் சென்றனர். பள்ளி வேன் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அப்போது அந்த வழியாக விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் வேகமாக மோதி இந்த விபத்தில் பள்ளி வேன் நொறுங்கியது. இன்று 3வது உடலை ஒப்படைக்கப்பட்டன. ரயில் விபத்தில் உயிரிழந்த நிம்லேஷ் உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. காயமடைந்த நிம்லேஷ் சகோதரர் விஸ்வேஷ் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். செம்மங்குப்பத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் சாருமதி, அவரது சகோதரர் செழியன் மற்றும் நிம்லேஷ் ஆகிய 3 பேர் உயிரிழப்பு. நிம்லேஷ் சகோதரர் விஸ்வேஷ் படுகாயங்களுடன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். மாணவனுக்கு சிகிச்சை அளிப்பதை தொடர்ந்து நேற்று பெற்றோர்கள் உடலை இன்று வாங்கிக் கொள்வதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் காயமடைந்த சிகிச்சையில் இருந்து மாணவன் விஸ்வாஸ் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் நிம்லேஷ் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.